பாருங்க பிரேம் வந்து அண்ணன் அம்மா வந்திருக்காங்க வந்து பாருங்கன்னு சொன்னாப்புல. நைட்லாம் வந்து அம்மா பல இடங்கள்ல உலாவி இருந்திருக்காங்க. அத தம்பிகள்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து புத்தாங்கண்ல இருக்காங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம். இங்க பாருங்க அம்மா வந்து அம்மாவோட சட்டை கழட்டியிருக்காங்க. அம்மா வந்து இந்த மரத்துல, இல்ல இந்த புற்றாங்கண்ணுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. அவங்க வந்து நம்மள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தான் ஒரு மேலோட்ட பார்வையா இருக்குமே தவிர, அவங்க வந்து அனைத்தையுமே பார்க்குற அந்த தாய் வந்து நாகரூபத்தில நம்மள எல்லாத்துக்கும் காத்து குடுக்குற தாய் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க இந்த சட்டைய பார்க்குறம்போதே புல்லரிப்பா இருக்கு. ஒரு பயம் வேற இருக்கு. கால் கையெல்லாம் நடுங்குறோம் அப்படின்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மாவோட தரிசனம் கிடைக்கணும்னு அந்த பயங்கள்லாம் போக்கி இந்த வீடியோவ கொஞ்சம் அப்படியே பயந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மாவோட சட்டை எவ்வளோ பெரிய சட்டை அவங்க அவுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க அம்மாவோட ஒவ்வொரு அந்த காட்சிகளையுமே பல அ தெய்வங்களோட அருள் காட்சிகளா, வடிவங்களா அது காட்சி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத முன்னாடி பார்த்தீங்கன்னா, வராகி ரூபமா அந்த புத்தாங்கன்னு அம்மா வந்து அ காட்சி குடுத்துக்கிருந்தாங்க. அதெல்லாம் எல்லாரும் நம்புவாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்தோட அடையாளங்களா அந்த ஒவ்வொரு நாளும் வடிவங்கள் மாறுபடுது. அத பார்க்கும்போதே தெய்வங்களோட அருள நம்மளால உணர்ந்துக்கிற முடியுது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அம்மா வந்து எவ்வளோ அவங்களுக்கான ஒரு கோட்டை எவ்வளோ ஒரு அழகா கட்டி, அந்த கோட்டைக்குள்ள அவங்க இருக்காங்க பாருங்க. நம்ம தான் அவங்கள தொந்தரவு பண்ணுறோமே தவிர, அவங்க யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல. அவங்கள அ வழிபடுறதுக்கு வார்த்தை இல்ல. அவங்களோட அருள சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. அந்த அளவுக்கு அம்மாவோட அருளு. இப்ப நாளைக்கு நடக்க போற விசேஷத்துக்காக அவங்க வந்து நேத்து ஃபுல்லா இந்த நம்ம நாகபுரத்துக்குள்ள உலாவியிருக்காங்க.